ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ உடைய மைக்ரோ டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதே போல் உங்களோட டவுன்லைன்ஸ் இல்லை டீம் மெம்பர்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஸ்பிஓவில் மைக்ரோ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் யாராச்சும் பண்ணுறாங்க அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்பிஐ லாகின் பண்ணி டுடே டாஸ்க் வந்துருங்க. கோ டு டாஸ்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைமர் ஒன்று ஓடுமா. ஸோ இந்த டைமர் ஓர முடிய வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிங்க. அதே போல் நீங்கள் பண்ணுற ப்ரௌசர் இருக்குல்ல, இப்போ குரோமு, ஒபரா மினி, ஃபயர் பாக்ஸ் இந்த ஆப்பில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அதோட இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணி வச்சுக்கிங்க. அதே போல் அதோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மிஸ் மேட்ச்லாம் இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு எரருமே வராது. சரிங்களா? ஸோ ஓகே, இது மாதிரி வந்துடும். உங்களுக்கு கோ டு டாஸ்க் பேஜ் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிட்டு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் இன்ஸ்டாலேஷன் டாஸ்க் ஒன்லி ஒன் டைம் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் அதை பை மோட்டா பண்ணி தான் சரிதான். அதுக்கப்புறம் யாரும் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ நீங்க எந்த டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, ரெகுலர் டாஸ்க்னு ஒன்று இருக்குங்க இல்லையா, இங்க உங்களுக்கு நான் மார்க் பண்றேன் பாருங்க, ரெகுலர் டாஸ்க்னு சொல்லிட்டு இதுதான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டவுன்லோட் இமேஜ் இருக்கு. சரிங்களா? டவுன்லோட் டாஸ்க் இமேஜ். இந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எப்பப்பெல்லாம் டாஸ்க் வந்து பண்ண வரீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ இது உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். அந்த இமேஜ் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து போஸ்ட் போடணும். சரிங்களா? ஸோ இமேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜை இருந்துகிட்டே இருக்காது. வெவ்வேறு இமேஜை வந்து பார்த்தா மாறிக்கிட்டே இருக்கும். 6 ஹவர்ஸ் ஒன் டைம் மாறலாம், இல்லை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மாறலாம், இல்லை ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மாறலாம். ஆனால் நீங்கள் எப்பப்பெல்லாம் டாஸ்க் பண்ண போறீங்களோ அப்பப்போ வந்து இந்த டவுன்லோட் பண்ணுற இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஐக்கானை நீங்கள் டச் பண்ணி அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணக்குள்ள எந்த இமேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் போஸ்ட் போட்டு டாஸ்க் வந்து பண்ணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகும். சப்போஸ் இப்போ சப்மிட் ஆகிட்டா கூட உங்களுக்கு ஃபியூச்சரில் அமௌண்ட் டெபிட் பண்ணுவாங்க. சரிங்களா? கரெக்டாக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா அந்த டவுன்லோட் டாஸ்க் இமேஜ் கொடுத்து அந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதான். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா உங்களோட அந்த இமேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய அதாவது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்களா, இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் பற்றி பார்த்துக்கணும். அப்போ இன்ஸ்டாவில் போயிட்டு அந்த போஸ்ட் வந்து நீங்கள் போடணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சிங்களா? அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த போஸ்ட் நீங்கள் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஹேஷ்டாக் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு. இந்த ஹேஷ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெவ்வேறு ஹேஷ்டாக் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. வேறு ஹேஷ்டாக் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த டாஸ்க் பேஜில் உங்களுக்கு என்ன ஹேஷ்டாக் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் பண்ணும்போது எந்த ஹேஷ்டாக் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணணும். சரிங்களா? அந்த காப்பி பண்ணிட்டு அப்படி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த போஸ்ட் நீங்கள் போகிறீங்களா இன்ஸ்டாகிராமில் அங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி இங்கே காப்பி பண்ணி அங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜில் எந்த இமேஜ் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கொடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த இமேஜில் அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 5 வேர்ட்ஸ் ஓன் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ ஓன் வேர்ட்ஸ் நீங்கள் அதில் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அந்த ஹேஷ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக பப்ளிக்காக எல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பப்ளிக் இருக்கா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோரியோ ஸ்டேட்டஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் போடுற போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 120 நாள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணாமல் தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படி நம்ம போஸ்ட் பண்ணிவிட்டு அதை லிங்க் எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம டெமோவாக நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம டெமோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய இன்ஸ்டாகிராமினுடைய ஐடி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று மறந்துட்டோம் பார்த்தீங்களா, நம்ம இமேஜை டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, இங்கே பாருங்கள் டவுன்லோட் இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த டவுன்லோட் இமேஜை கொடுங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணி இந்த மாதிரி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் என்ன பண்ணால் அழுத்தி பிடிங்க. அது இமேஜ் மேலே நீங்கள் அப்படியே டிஸ்பிளே மேலே கையை வச்சிங்கன்னா அழுத்தி பிடிச்சிங்கன்னா டவுன்லோட் இமேஜ் வரும். அந்த டவுன்லோட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டீங்கன்னா திரும்பி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? அந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. அடுத்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் போஸ்ட் போட வேண்டியதான். எப்பயும் போல் என்ன போஸ்ட் போடுவீங்களோ அதே போல் இந்த இமேஜ் நம்ம போஸ்ட் போட போகிறோம். அங்கே டவுன்லோட் பண்ண இமேஜை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம போஸ்ட் போட போகிறோம். சரிங்களா? ஸோ இதை அப்போ ப்ளஸ் ஐக்கானை இங்கே டச் பண்ணிங்க. ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இமேஜ் எல்லாமே ஷோ ஆகுங்க. ஸோ இமேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜை நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? அப்படியே கேலரிக்குள்ளே போயிடணும். கேலரிக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கே இருக்கும், ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்கள் கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணது எங்கே உட்காரமோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நான் டவுன்லோட் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து போகும். அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆட் ஏ கேப்ஷன் இருக்குது. சரிங்களா? ஆட் ஏ கேப்ஷனில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இமேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இமேஜுக்கு சம்மந்தமான ஓகேங்களா, அந்த இமேஜுக்கு சம்மந்தமான ஒரு 5 வேர்ட்ஸ் ஓன் வேர்ட்ஸ் நீங்கள் ரைட் பண்ணணும். இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ பை மோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பை மோட்டில் ஃப்ளாட் ஆஃபர் 22 காம்போ. சரிங்களா? 22 காம்போ பேக்கு ஓகேங்களா, காம்போ பேக்கு ஃப்ளாட் ஆஃபர் அப்படி போடுறேன் நான் FLAT ஓகேங்களா, ஃப்ளாட் 10% ஆஃபர்.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி எழுத தோணுதோ, ஓனா உங்களுக்கு என்ன மாதிரி எழுத தோணுதோ நீங்கள் வந்து எழுதிக்கலாம். வித் ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, திரும்பி எஸ்பிஐயோடைய வெப்சைட்டுக்கு வாங்க. எஸ்பிஐயோடைய வெப்சைட்டுக்கு வந்துட்டு மேலே நம்ம அந்த கேப்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது ஹேஷ்டேக், அந்த ஹேஷ்டேக்கை நீங்கள் காப்பி பண்ணணும். சரிங்களா? இந்த ஹேஷ்டேக் பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி இந்த 3 புள்ளி இருக்குல்ல, அந்த 3 புள்ளியும் சேர்த்து நீங்கள் பண்ணுறீங்க. இந்த ஹேஷ்டேக் பக்கத்தில் 3 புள்ளி இருக்குல்ல, அதுவுமே நீ பண்ணுறீங்க. அதுமாதிரி பண்ணக்கூடாது. ஹேஷ்டேக்கில் இருந்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் ஹேஷ்டேக் மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். ஸோ ஹேஷ்டேக் மட்டும் கரெக்டாக வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆகும். டாஸ்க்குமே உங்களுக்கு எந்த விஷயமே வராது. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுறேன். இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கையால் அழுத்தி பிடிங்க. கையால் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க விஷயம். ஸோ அப்படியே ஒரு ஸ்டெப் அந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க. ஒரு ஸ்டெப் பேக் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சுது. அப்போ ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 வேர்ட்ஸ் எழுத சொன்னாங்க. நம்ம 5 வார்த்தைக்கு மேலே எழுதிட்டோம். ஹேஷ்டேக்கை அங்கே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம போட்டுட்டோம். அடுத்து நம்ம எதை செக் பண்ணோம் அப்படின்னா, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம செக் பண்ணியே ஆகணும். ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன்ல தான் இருக்கணும். சரிங்களா? ப்ரைவேட்டோ ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துங்க. எவ்ரி ஒன் கொடுத்துட்டு ஷேர் கொடுங்க. ஷேரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஆப்ஷன் போய்டும். ஷேர் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. மேலே வந்தோம்னா ஃபினிஷிங் அப்படின்னு வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷேர் ஆகிடுச்சிங்களா? ஷேர் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணால், இப்போ நீங்கள் போட்ட போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுதா? இங்கே பாருங்கள், நீங்கள் போட்ட போஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். அந்த போஸ்ட்டை நீங்கள் டச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கணும்னு கேளுங்க. முக்கியமாக டிஸ்கிரிப்ஷன் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். முக்கியமான பாயிண்ட்டை நான் சொல்ல மாற்றிட்டு பாருங்கள். அதில் டிஸ்கிரிப்ஷன் தெரியணும். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன் தெரியும் மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட். டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே மோர்னு ஒன்று இருக்குல்ல, இங்கே மோர்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மோருக்கு தொட்டிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த அந்த ஹேஷ்டேக் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் கொடுத்த அங்கே பை மோட்டு 22 காம்போ பேக்கு ஃப்ளாட்டு 10% ஆஃபர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் கொடுக்குற அந்த டைட்டில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தான் வரும். சரிங்களா? அப்போது இது தெரியுற மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இப்போது ஒன்றுமே இல்லை, இது திரும்பி தொட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ தொட்டு நான் வரேன்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்கள், எனக்கு மோர் தான் காமிக்குது. நான் ஹேஷ்டேக் கொடுத்தே அங்கே காமிக்கல. நீங்கள் அப்படியே இதை மட்டுமே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து அப்லோட் அவங்க பண்ணக்கூடாது. பண்ணீங்க அப்படின்னா தப்பு அது. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணால் அங்கே மோர்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதாவது ஹேஷ்டேக் ஃபுல்லாக தெரியணும் உங்களுக்கு. மோர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேஷ்டேக் ஃபுல்லாகவே ஷோ ஆகும். அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஷோ ஆகும். ஸோ மேலே நேமு எல்லாமே ஷோ ஆகுதா? மேலே நேம் ஷோ ஆகுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த பை மோட் 22 காம்போ பேக்கு ஃப்ளாட் இருக்குது. ஹேஷ்டேக் போட்டு எஸ்பிஓ அந்த இது இருக்குது ஹேஷ்டேக் எல்லாமே தெரியுதா? இது எல்லாமே தெரியுற மாதிரி என்ன பண்ணா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க விஷயம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இங்கேயே பாருங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? ஸோ இங்கே பாருங்க, ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஷேரை கொடுத்துருங்க. ஷேரை கொடுத்து காப்பி லிங்க் கொடுங்க. காப்பி லிங்க் கொடுத்துட்டு அப்படியே எஸ்பிஐக்குள்ள வந்துருங்கப்பா. அப்படியே எஸ்பிஐக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சுதுங்க. இதை நீங்க பண்ண பண்ண உங்களுக்கே வந்து பழகிடும். சரிங்களா? இப்போ சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் எந்த சோஷியல் மீடியா நீங்க அப்லோட் பண்றீங்க? நாம முன்னாடி Facebook பண்ணோம். கரெக்ட்டா? ஆனா இந்த வீடியோ நம்ம எத பண்ணியிருக்கோம் அப்படின்னா Instagramல பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ Instagram டச் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க காப்பி பண்ண லிங்க்க நீங்க இங்க பேஸ்ட் பண்ணணும். அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பேஸ்ட் பண்ணிடுங்க. அங்க காப்பி பண்ண லிங்க் இங்க பேஸ்ட் பண்ணிடணும். அடுத்து சூஸ் ஃபைல் இருக்கு இல்லையா? சூஸ் ஃபைல்ல நீங்க எத குடுக்கணும் அப்படின்னா, நீங்க அங்க தெரியுமா? அந்த ஸ்கிரீன்ஷாட்ட தான் நீங்க குடுக்கணும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். சரிங்களா? நம்ம இந்த ஐடியில் ஆல்ரெடி டாஸ்க் வந்து பண்ணியாச்சு. நம்மளுக்கு என்ன மாதிரி வரும்னா, சிஎஸ்ஆர் டோக்கன் மிஸ்மேட்ச் வந்துச்சுங்களா? இந்த மாதிரி சிஎஸ்ஆர் டோக்கன் மிஸ்மேட்ச் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று என்னன்னா, உங்களோட ஆப்பை அப்டேட் பண்ணுங்கள். இல்லை லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரி வந்து கிளியர் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னா, இந்த பேஜ் ரொம்ப நேரம் இந்த பேஜில் இப்படியே இருந்துச்சு. அதனால தான் நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் எப்படி பண்ணுறதுன்னு ஒன்றுமே இல்லை. உங்கள் உள்ளே வந்துருங்க. டாஸ்க் பேஜில் இந்த இமேஜை டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. இது இமேஜையும் இந்த ஹேஷ்டேக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பப்பெல்லாம் டாஸ்க் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் பண்ணணும். இப்போ இமேஜ் இன்னைக்கு ஒரு இமேஜ் இருக்கும், நாளைக்கு ஒரு இமேஜ் மாற்றுவாங்க. இன்னைக்கு பண்ணுற இமேஜை நாளைக்கு நீங்கள் பண்ணக்கூடாது. அதனால் அவங்க என்ன இமேஜ் கொடுக்குறாங்களோ அந்த இமேஜ் தான் நீங்கள் பண்ணணும். ஹேஷ்டேக்கும் அதே போல் அவங்க என்ன அந்த டைமில் கொடுக்குறாங்களோ அந்த ஹேஷ்டேக் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. அதே போல் நீங்கள் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் போங்க, போஸ்ட் பண்ணுங்கள். 5 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் வேர்ட்ஸ் அந்த பிக்சரில் என்ன இருக்கோ அதுக்கு சம்மந்தமான ஓன் வேர்ட்ஸ் நீ ஆட் பண்ணுங்கள். இங்கே கொடுக்குற ஹேஷ்டேக் தூக்கி அங்கே காப்பி பண்ணி அதாவது இங்கே காப்பி பண்ணி அங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக
தெரியணும். சரிங்களா? நீங்க டவுன்லோட் பண்ற பிக்சர் அங்க ஃபுல்லாவே தெரியணும். அதுவுமே பார்த்துட்டு போஸ்ட் பண்ணிடுங்க. எவ்ரி ஒன்ல வச்சு போஸ்ட் பண்ருங்க. போஸ்ட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்டின்னா, அது ஃபுல்லா தெரியிற மாரி, டிஸ்கிரிப்ஷன் தெரியிற மாரி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அதாவது ஹேஷ்டேக் எல்லாம் ஃபுல்லாவே தெரியும். நீங்க எழுதின டைட்டிலு, கீழ அந்த ஹேஷ்டேக் எல்லாமே ஃபுல்லா தெரியிற மாரி, மேல பிக்சரும் தெரியணும். நீங்க அந்த நேமும் தெரியணும். சரிங்களா? உங்களுடைய Instagram ஐடி நேமும் தெரியணும். பிக்சரும் தெரியணும். கீழ நீங்க எழுதுன ஹேஷ்டேக் வரைக்கும் எல்லாம் ஃபுல்லாவே தெரியணும். ஸோ மோர் குடுக்கணும். சரிங்களா? மோர் குடுக்கல அப்டின்னா உங்களுக்கு ஹேஷ்டேக்லாம் எதுவுமே தெரியாது. அப்ப அந்த மோர் குடுத்து ஃபுல்லா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அது காப்பி லிங்க் பண்ணிக்கங்க. அந்த லிங்க்க காப்பி பண்ணிட்டு இங்க SBOல வந்துட்டு நீங்க எந்த சோஷியல் மீடியா இதில போடுறீங்களோ, அந்த சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு, அப்படியே அந்த லிங்க்கையும் காப்பி பண்ணிட்டு சூஸ் ஃபைல் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க அப்லோட் பண்ணிட்டு, சப்மிட் குடுத்துட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதில எந்த ஒரு டவுட்டாலுமே தாராளமா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். இல்ல கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல பண்ணீங்க அப்படின்னா நான் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவேன். எந்த டவுட்டாலுமே கேளுங்க. தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஸோ ஒண்ணும் அவசரம் கிடையாது. வீக்ல ஒன்ஸ் தான் நம்ம டாஸ்க் வந்து பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஷேர் சாட்ல எப்படி பண்றது நான் போடுறேன் வீடியோ. ஏன்னா நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் சாட்ல ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுக்க முடியாது. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். ஆனா ஆப்ல எடுக்க முடியாது. வெப்சைட் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அத பத்தி நம்ம வீடியோ போடலாம். அதேபோல அப்டேட் பத்தி ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு பெண்டிங்ல. அதுவுமே நம்ம போடுறோம். சரிங்களா? அந்த கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுங்க, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ப்ரூஃப் எப்படி அப்லோட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வீடியோ இருக்கு. அதுவுமே நம்ம போடலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு 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 அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய் பாய்.